எனக்கு உடம்பே சரியில்லாட்டி கூட நான் தான் சமைக்க வேண்டியிருக்கு. இது எப்படி சமாளிக்கிறீங்க? வேற வழி இல்ல சார். ஏன்னா 4 டேஸ் பிஃபோர் வந்து நான் கம் சர்ஜரி பண்ணியிருந்தேன். முடியல 20 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வந்துமே எங்க வீட்ல குழந்தைங்களுக்கு, நாத்தனாருக்கு எல்லாருக்குமே நான் சமைச்சு வச்சு, என்னோட பெயின் கில்லர் டேப்லெட் எல்லாமே போட்டுட்டு, அந்த பெயினோட வேலை செய்ய வேண்டியதா இருக்கும்போது, எனக்கு அது இன்னும் சுமையா தான் தெரியுது. கஷ்டமாவும் இருக்குது. ஓகே. ஆக்சுவலி இப்ப ஃபீவர், இல்ல காய்ச்சல் இது மாரினா சமாளிச்சிடலாம். பட் நீங்க சொன்ன மாரி ஆப்பரேஷன் பண்ணி ஸ்டிச்சஸ் சர்ஜரி பண்ணிட்டு இப்ப ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு 5 டேஸ் தான் இருக்கும் நான் சர்ஜரி பண்ணிட்டு வந்துட்டு. சர்ஜரி பண்ணிட்டு வந்த கையோட நைட்டுமே நான் டின்னர் ரெடி பண்ணேன். மார்னிங் ஸ்கூலுக்கு உடனே அடுத்த நாளே நான் ஒர்க் பண்றேன். ஸ்கூல் கிளம்பிட்டேன். நாத்தனாருக்கு, பசங்களுக்கு இவளையும் ரெடி பண்ணி, என் பையனையும் ரெடி பண்ணி எல்லாம் செஞ்சு பேக் பண்ணி அந்த பேக்கிங் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அந்த கிச்சன்ல. அவ்வளோ ஒரு தலைவலியா இருக்கும். அந்த பேக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி அந்த பெயினோட டேப்லெட் போட்டுட்டு நானே ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் வந்து திரும்பி நைட்டு டின்னரும் ரெடி பண்ண வேண்டியதா இருக்கும். ஆக்சுவலா எனக்கு நீங்க சொன்னத கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. ஏன்னா ஆப்பரேஷன் முடிச்சு கொஞ்சம் பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய இடத்துல நீங்க கூட வேலை பார்க்குறீங்க. எப்படி இது சமாளிச்சீங்க? எப்படி வென்ட் அவுட்